ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும், லவ் ஸ்டோரி 2வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் விட்ட நான் வண்டியில் ஏறி உட்காந்தேன். அதுலேருந்து தான். ஸோ வண்டியில் ஏறி உட்காந்துட்டு வண்டி வந்து இவர் நிறுத்தினார், நானும் ஏறி உட்காந்துட்டேன். ஆனால் மனசில் சந்தேகத்தோடு தான் ஏறி உட்காரேன், இது அவரா வேறு யாருன்னாவான்ட்டு. ஏன்னா பார்க்காம இருக்கிறோம்ல, அதனால் யாருன்னு அவங்க தானே வேறு யாருன்னா இருக்குன்ட்டு ஒரு சந்தேகம் இருக்குல்ல நம்மளுக்கு. ஏன்னா இது லைஃப் ஒரு வாட்டி போச்சுன்னா மறுபடியும் கிடைக்காது. அதனால் பயந்து தான் வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு 2 பேர் கூப்பிட்டு வந்தாங்க. அது வந்து அவரோட சேர்த்து 3 பேர் வந்தோம். பட் நான் வந்ததுக்கப்புறம் 4 பேராக வந்துட்டோம். வண்டியில் வந்து ஒரு பாதி தூரம் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டிட்டு பசி எடுத்துச்சு. ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டிட்டு அங்கே வேணுன்றது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வரத்தவங்களையும் பார்த்தாக்கா நைட்டு 10:30 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வரது 10:30 மணி ஆயிடுச்சு. அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நாங்கள் வரோம். அவங்க வீட்டில் தான் அவங்க அம்மா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து அன்றைக்கி நைட்டு அங்கே தங்கலாம். அங்கே தங்கக்குள்ளே கூட பயம், இவங்க ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணுவாங்களோன்ற ஒரு டென்ஷன். என்ன பிரச்சனை இருந்தாலும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இங்கே வந்துட்டு நான் பார்த்த வெளியுமே பிரிக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. அது ஏன் தான் எனக்கு தெரியல. இங்கே மெயினாக வந்துட்டு சொத்து, அப்புறம் பவுனு இதுதான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எங்கள் ஊர் பக்கம் சத்தியமாக அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்லேயே இருந்தோமா. அப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, அன்றைக்கி நைட்டு அவங்க சாப்பிட்டுட்டு எல்லாருமே கல்யாணத்துக்கு விடிய காலத்தில் கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பிரம்ம முகூர்த்தத்தில் தான் முகூர்த்தம் குறித்து ஒருத்தர் சொன்னாங்க. அங்கேயே ஒரு சின்னதாக கோயிலில் பார்த்துட்டு நைட்டு வந்துட்டு அங்கேயே எல்லாருமே தூங்கணும். நான் என் வீட்டுக்காரர், அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு, அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் கல்யாணம் இருக்குது. அந்த அக்காங்க அவங்க அப்பா அம்மா எல்லாருமே எல்லாருமே வெளியில் வந்துட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தோம். தூங்கிட்டு காலையில் 5 மணி 4 மணிக்கு எழுந்திரிப்போம். 4 மணிக்கு எழுந்திச்சி குளிச்சுட்டு எல்லாமே கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போனப்போ வந்துட்டு அப்போ வந்துட்டு என் வீட்டுக்கார அண்ணன், அவங்க ஒய்ஃபோட தம்பி, இவங்க 2 பேரும் வந்தாங்க கல்யாணத்துக்கு. கல்யாணமும் விடிய காலத்தில் 5:30 மணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எங்களுக்கு. பிரம்ம முகூர்த்தத்தில் தான் கல்யாணம் பண்ணாங்க. எல்லோரும் சேர்ந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. நான் அவங்க வீட்டுக்கு வரத்துக்கு எனக்கு பயம், ஏதாவது சொல்லுவாங்களோ திட்டுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல. இப்போ ஸ்பெஷலாக வரோம்னாக்கா கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டாளுங்க எப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது. ஏதாவது அசிங்கமாக பேசுவாங்களோன்ட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன். அவங்க ஒன்றா வந்துட்டு வேறு எங்கேயும் போகிறதுனா நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்ட்டு அவர் தான் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தோமா. எப்படி அங்கேருந்து வீட்டுக்கு வரத்துக்கு 6 மணி கரெக்டாக 6 மணி ஆயிடுச்சு. எல்லோரும் எங்கள் மாமனார் எங்கள் மாமியார் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என் வீட்டுக்காரர் வண்டி நிறுத்திட்டு அப்புறம் அவங்க அண்ணா தான் கூப்பிட்டாங்க. அம்மா வெளியே வாங்கலான்ட்டு அவங்க அம்மா கூப்பிட்டாங்க. அவங்க அம்மா வந்து பார்த்ததுமே ஒரே கோபம். கோபமும் வந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு இருக்குல்ல, என் பசங்களுக்கு வந்துட்டு இப்படி தான் கல்யாணம் பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்டிருப்பாங்க. நம்ம திடீர்னு கல்யாணம் பண்ணி போய் நிற்கும் போது அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், அவங்களோட மனசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும். அது ஒரு இடத்துல ரொம்பவே கஷ்டமாச்சு. என்னடா நம்மளால் ஒரு அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு வருத்தப்பட்டேன் அந்த நிமிஷம். அதுக்கப்புறம் வந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் எழுப்பிச்சு. எங்கள் மாமியார் எழுப்புன்னு அவரும் வந்து பார்த்தாரு. அவரா எதுவுமே பேசலை. என் மாமனார் எதுவுமே பேசலை. ஆனால் என்ன பண்ணாருன்னா கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் வெட்டுறதுக்காக கத்தி தேடுறாரு. இவனை வெட்டினாக்கா சரியாகும், நான் அந்த பிள்ளைய கூட விட்டுருவேன், ஆனால் இவனை மட்டும் விட மாட்டேன், இவனை வெட்டி போட்டு தான் என் ஆத்திரம் தீருன்ட்டு என் வீட்டுக்காரர் என் மாமனார் கத்தி தொலைவுறாரு. அப்போ என்னாச்சுனாக்கா எல்லாருமே சொந்தக்காரர் வந்துட்டு எங்களுக்கு எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு பேசிட்டு, இல்லை அப்படி பண்ணாத, கல்யாணம் ஆகிடுச்சுல, இப்போ என்ன பிரச்சனை, அந்த பொண்ணு வீட்டுக்காரர் இருந்தாலும் பேசி பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு என் அக்காவுக்கு ஃபோன் பண்ணாங்க. என் அக்காவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். எங்கள் அக்காவுக்கு ஒரே ஷாக்கு. இவன் வேலைக்கு தானே போனால், கல்யாணம் எப்படி பண்ணான்ட்டு. ஃபஸ்ட்டு என் அக்கா வீட்டு பையனுக்கு தான் ஃபோன் பண்ணோம். நான் தான் நம்பர் கொடுத்து அவனுக்கு தான் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் என் அக்கா வந்துட்டு பேசிச்சு. அவங்க பேசும்போது அவங்க சத்தியமாக அந்த பேசின அன்றைக்கி இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்க சொன்னது ஒரே வார்த்தை, எதுக்குமா என்ன ஏமாற்றிட்டு, நான் உன்னை ரொம்ப நம்பினேன் அப்படின்னு சொல்லிச்சு எங்கள் அக்கா. என்னால் சத்தியமாக அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஏன்னா நான் பண்ணது அவ்வளோ பெரிய துரோகம் தான் அவங்களுக்கெல்லாம் பண்ணேன். ஆனால் எனக்கு அது நல்லது தான் அமைஞ்சிருக்கு வாழ்க்கை. ஆனால்
இப்போது ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹஸ்பண்ட் மட்டும்தான் நல்லவனா இருந்தால் போதும், எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம். வீட்டாளுக்கு எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். சரிங்களா? ஏன்னா அவங்க கூட ஒன்று நம்ம வாழ்கிறதில்ல, நம்ம வாழ்கிறது நம்ம வீட்டுக்காரர் கூட. அவங்க நல்லவங்களாக அமைஞ்சாவே நம்ம லைஃபு சூப்பராக இருக்கும். அப்படி தான் நான் நினச்சிட்டு நான் என் அக்கா கிட்ட பேசினேன். என் அக்கா வந்துட்டு அப்படி சொன்னாங்களா, சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே கஷ்டம் ஆச்சு. என்ன சொல்கிறதுன்னு பதிலே எனக்கு சத்தியமாக தெரியல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பார்ட் 3ல் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். த்ரில்லிங்காக